நான் உங்கள் கணேஸ்வரன். இது நாலேஜ் பாஸ். இந்த டுட்டோரியல் எபிசோடில் நாங்கள் பார்க்குற விடயம் ஆர்டினோ கோடிங் ஸ்ட்ரக்சர். அதாவது வரப்போகின்ற ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டுக்கும் ஆர்டினோ சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டரெலாம் ப்ரோக்ராம் பண்ண போகிற ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டுக்கும் இந்த பேசிக்கான கோடிங் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருந்தால் தான் நாங்கள் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பேசிக்கான கோடிங் ஸ்ட்ரக்சரை நாங்கள் இப்போ பார்க்கலாம். நிகழ்ச்சிகளை போகலாமா? ஆர்டினோ பிளாட்ஃபார்மை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பிளாட்ஃபார்மில் நாங்கள் கோடிங் எழுத போகிற இந்த ஏரியாக்கில் தான் நாங்கள் கோடிங் எழுத போகிறோம். இந்த கோடிங் எழுதுகிற இந்த ஏரியாவில் உள்ள இந்த ஃபொண்ட் சைஸை நாங்கள் எங்களை விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிதோ அல்லது சிறிதோ ஆக்கிக்கொள்ளலாம். அதை நீங்கள் ஃபைலுக்குள்ளே போய் ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட்டர்ஸ் ஃபொண்ட் சைஸ்ன்னு இருக்கோம். நாங்கள் குறைக்கலாம், ஈவன் 10 சின்ன நைட். இதை நாங்கள் எங்களுக்கு தேவைக்கேற்ற போல் பெரிய சைஸுக்கு மாற்றிக்கொள்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆர்டினோ ஐடிஇ இன்டர்ஃபேஸில் நார்மலாக ஓப்பன் பண்ணின உடனேயே எங்களுக்கு 2 விடயம் வந்திருக்கும். ஒன்று void setup ரெண்டு போட்டு 2 bracket, அடுத்தது void loop என்று குறிப்பிட்டு அதுக்கு ஒரு bracket. இது என்ன மாதிரின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் என்ன மாதிரி ஒரு தாய் தகப்பன் இருப்பினமோ அதே போல தான் இந்த ஆர்டினோ கோடிங்லையும் இந்த void செட்டப்பும் void லூப்பும். இந்த void செட்டப் இல்லாமல் இந்த void லூப் வேலை செய்யாது. அதே போல் void லூப் இல்லாமல் இந்த void செட்டப் வேலை செய்யாது. நாங்கள் தொடர்ந்து ஆர்டினோவை வச்சு எழுத போகிற ஒவ்வொரு கோடிங்குக்கும் கட்டாயம் இந்த void செட்டப்ன்றதையும் இன்க்ளூட் பண்ணுவோம், void லூப்ன்றதையும் இன்க்ளூட் பண்ணுவோம். இதில் void செட்டப் என்ன வடிவம்னு சொன்னால், செட்டப்பில் வர வேண்டிய சில கோடிங்ஸுகளை நாங்கள் இந்த இடைவெளிக்குள்ள எழுதுவோம், ஸ்டேட்மெண்ட்ஸாக எழுதுவோம். அதே போல் லூப்புக்குள்ளே வர வேண்டிய கோடிங்ஸுகளையும் இந்த இடைவெளிக்குள்ள நாங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸாக வசனங்களாக எழுதுவோம். அது என்னென்ன விஷயம் எப்படி எழுதுவோம்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புட் யுவர் செட்டப் கோட் ஹியர் டு ரன் ஒன்ஸ். இது ஜஸ்ட் ஒரு கொமெண்ட்டா என்ன, ஏன் இடத்துல இந்த 2 அடையாளம் இருக்குன்றதை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஒரு கோடிங் நாங்கள் செட்டப்புகளையும் எழுதி அதே போல் லூப்புகளையும் எழுதிக்கல, நாங்கள் ஆர்டினோவில் ரன் பண்ணிக்கல. அது என்ன மாதிரி வேலை செய்யணும்னு சொன்னால், முதல் தடவை நாங்கள் அந்த ஆர்டினோவை ஒன் பண்ணும் பொழுது இந்த void செட்டப்புக்குள்ளே உள்ள விடயங்களை அது வாசித்த பிறகுதான் void லூப்புக்குள்ளே நாங்கள் என்ன கோடிங்ஸ் எழுதியிருக்கோமோ அதன்படி அந்த ஆர்டினோவை அந்த ரோபோ வேலை செய்ய தொடங்கும். இந்த செட்டப் என்னமான்னு சொன்னால், ஆர்டினோவை ஒன் பண்ணிக்கல மாத்திரம் முதல் தடவை இந்த இதில் உள்ள விடயங்களை கவனித்து கொள்ளும். அதுக்கு பிறகு இந்த லூப்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். பிறகு திருப்ப இந்த லூப்லேயே ரன் பண்ணி கொண்டு இருக்கு. ஒன் பண்ணிக்கல மட்டும் செட்டப்புக்குள்ளால் வரும், ஒருக்கா வாசித்த பிறகு லூப்புக்குள்ளே போயிடும். லூப்புக்குள்ளே போயிட்டு கண்டினியூஸாக அது ஆஃப் ஆகிற வரைக்கும் இந்த லூப்பில் உள்ள விடயங்களையே திருப்ப செஞ்சுட்டு இருக்கும். அதாவது லூப்பில் உள்ள கமாண்ட்ஸை மட்டுமே கணக்கெடுத்து கொண்டு கொள்ளும். அதே போல் தான் நீங்கள் அந்த ஆர்டினோ போர்டில் நான் சொல்லியிருப்பேன், ரீசெட்ன்ற ஒரு பட்டன் இருக்குது. அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலையும் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த லூப்புக்குள்ளே ரன் பண்ணிகிட்ருக்க இந்த ஆர்டினோ கோடிங் திடீரென்று க்ளோஸ் ஆகி திருப்ப தொடக்கத்திலேருந்து செட்டப்பை ஒருக்கா வாசித்து அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு void லூப்புக்குள்ளே வேலை செய்ய தொடங்கும். கண்டினியூஸாக லூப்புக்குள்ளே வேலை செஞ்சோன்னு இருக்கு. ரீஸ்டார்ட் பண்ணுறது என்ன விஷயமோ அதே மாதிரி தான் அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணினாலும் வேலை நடக்கும். இந்த செட்டப்பையும் லூப்பையும் நாங்கள் விளங்கி கொள்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயமாக ஒரு கடையை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்தோம்னு சொன்னால், ஒரு கடையில் விலைப்பட்டியல் அந்த கடைக்கு வெளியில் போட்டிருக்கும்.
விலைப்பட்டியலில் நாங்கள் கடைக்கு உள்ளே போகல விலைப்பட்டியலை பார்க்குறோம். அந்த விலைப்பட்டியலில் பார்த்து என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலைன்றதை கவனித்து கொண்டு அதுக்கு பிறகு கடைக்குள்ளே போய் நாங்கள் அங்கேயும் இங்கேயுமா தெரிஞ்சு கடையில் உள்ள பொருட்களை நாங்கள் வாங்குகிறோம். ஆனால் கடையில் பொருட்கள் வாங்கி கொண்டு திருப்ப வந்து நாங்கள் கடையில் வெளியில் உள்ள விலைப்பட்டியலை பார்க்க போகிறது இல்லை. ஸோ அது மாதிரி தான் செட்டப்பில் ஒருக்க வாசித்து அதில் சின்ன இருக்கிற விஷயங்களை கவனத்திற்கு கொண்டு இந்த ஆர்டினோ வந்து லூப்புக்குள்ளே மாறும். ஒன் டைம் இதை ரீட் பண்ணிவிட்டு லூப்புக்குள்ளே மாறும். லூப்பில் மாறின பிறகு இது வந்து அன்லிமிட்டட் டைம்ஸ் கண்டினியூஸாக இந்த லூப்புக்குள்ளேயே திருப்ப ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் போக நாங்கள் கோடிங்ஸ் வந்து ரன் பண்ணிக்கல, எழுதி ரன் பண்ணிக்கல. அது எப்படி வேலை செய்யுது, இதில் என்ன விஷயங்களை நாங்கள் எழுத போகிறோம், இந்த லூப்புக்குள்ளே நாங்கள் என்ன விஷயங்கள் எழுதணும், எப்படி எழுதணும்ன்றதையும் பார்க்கலாம். ஒரு கோடிங் ஸ்ட்ரக்சரில் வேறு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்குமென்றதை நாங்கள் இப்போ பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு கோட் ஒன்று எடுக்க போகிறோம். அதை எடுக்கலாம். ஃபைலுக்குள்ளே போய் எக்ஸாம்பிள்ஸ் பேசிக்ஸில் பிளிங்க்ன்ற ஒரு கோட் எடுக்கிறோம். இந்த பிளிங்க் என்ற கோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 2 அடையாளம் போட்டிருக்கு. ஸ்டார் ஸ்லாஷ் ஏர் எழுதினது, இந்த கோடிங் ஏருக்கு சொந்தமானது, ஏர் டெவலப் பண்ணதுன்ற விஷயங்கள் போட்டு திருப்பி ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இங்கே டபுள் ஸ்லாஷ் போட்டு சில விடயங்கள் எழுதப்பட்டிருக்கு. இங்கே ஒயிட் செட்டப், நாங்கள் பார்த்த ஒயிட் செட்டப் இருக்குது. இங்கே சில விஷயங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செமிகோலன் இருக்குது. ஓகே, அதே போல் லூப்பை பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் செமிகோலன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிவிலையும் இந்த இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நாங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட் முடிவிலையும் நாங்கள் இதை செமிகோலனில் முடிச்சிருப்போம். அதே போல் இந்த ஒயிட் செட்டப்புக்குள்ளே வர வேண்டிய விடயங்களை நாங்கள் ஒரு அடைப்புக்குறிக்குள்ளே எடுப்போம். இந்த ஒரு தொடக்க அடைப்புக்குறியும் முடிவு அடைப்புக்குறியும் அதுக்கு இடைப்பட்ட இடைக்குள்ளே தான் நாங்கள் ஒயிட் செட்டப்புக்குள்ளே வர வேண்டிய கமாண்டை எழுதுவோம். அதே போல் ஒயிட் லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயிட் லூப் அது ஒரு அடைப்புக்குறி தொடக்கப்பட்டு ஒரு அடைப்புக்குறி முடியும். அதுக்கு உள்ளே தான் நாங்கள் எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ்களை எழுதுவோம். அடுத்து நான் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஒரு ஸ்டார் போட்டு இங்கே நிறைய விஷயங்கள் யார் எழுதினது, என்ன ஸ்கெட்ச் என்ற விடயங்கள் நிறைய விடயங்கள் எழுதப்பட்டிருக்கும் பந்தியாக. அது ஒரு ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு முடிக்கப்பட்டிருக்கு. இது என்ன விடயம்னு சொன்னால் இந்த கோடிங்கில் இப்படி நாங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு ஒரு விடயத்தை போட்டு திருப்பி ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் பண்ணிக்கல. இவ்வளவும் வந்து தொடங்கினதுலேருந்து முடிவில் அந்த திருப்பி அந்த ஸ்டார் ஸ்லாஷ் வர்ற வரைக்குமான இடங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸாக இருக்கும். அதாவது இந்த கோடிங்கை பற்றி நாங்கள் சொல்கிற விடயங்களாக இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் என்ன விஷயம் என்றாலும் நீங்கள் எழுதி வச்சு கொள்ளலாம். ஜஸ்ட் code was written by கணேஷ் என்று சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டாக தான் சொல்லியிருக்காரு. இப்படி நாங்கள் அடைப்புக்குறி போட்டு இப்படி நாங்கள் ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டு ஒரு விஷயத்தை எழுதி போட்டு திருப்பி ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு முடிய கேட்கல. இவ்வளவு விடயத்தையும் இந்த ஆர்டினோ போர்டுன்றது வந்து கவனத்திற்கு கொள்ளாது. இது நாங்கள் உங்களுக்கு தேவையான நாங்கள் விளங்கி கொள்றதுக்காக எதுவும் எழுதுறதா இருந்தால் இப்படி கமெண்ட்டுக்குள்ளே எழுதி எங்களோட ஞாபகத்துக்காக நாங்கள் எழுதி வைக்கலாம். அல்லது இன்னொரு ஆள் எங்களோட கோடை வந்து தொடர போகிறான்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பினால் இப்படி கமெண்ட்ஸுக்குள்ளே பெரிய பந்தியை நாங்கள் சொல்ல விரும்பினால் இப்படி கமெண்ட்ஸுக்குள்ளே நாங்கள் சொல்லி வைக்கலாம். இது சின்ன சின்ன கோடிங்ஸ்களுக்கு அவசியமற்றது. நாங்கள் ரிமூவ் பண்ணி கொள்ளலாம். டபுள் ஸ்லாஷ் போட்டு நாங்கள் ஒரு வசனத்தில் இருக்கல அந்த வரியை மட்டும் அது கமெண்ட்டாக எடுத்துக்கொள்ளும். இந்த வரிக்குள்ள நாங்கள் எங்களுக்கு தேவையான நாங்கள் விளங்கப்படுத்துகிற விடயங்களை இந்த டபுள் ஸ்லாஷ் போட்டு எழுதி வச்சு கொள்ளலாம். இது சின்ன கோடிங்காக இருந்தால் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம்
இருக்காது, நாங்கள் அழிச்சும் விடலாம். இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் எழுதியிருக்கிற விடயம் என்னத்துக்காக எழுதியிருக்கிறோம்ன்றதை இங்கே நாங்கள் கமெண்ட் மாதிரி போட்டு காட்டியிருக்கோம். ஸ்லைஸ் டிஜிட்டல் பின் எல்இடி built-in as an output. இந்த பின் வந்து அவுட்புட்டாக வேலை செய்ய போகிறன்றது போட்டு காட்டியிருக்கோம்னு சொல்லி இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட்டில் நாங்கள் போட்டு காட்டியிருக்கோம். இது டிலீட் பண்ணியும் விடலாம். கமெண்ட் தேவை இல்லையான்னு சொன்னால் நீங்கள் டிலீட் பண்ணி விடலாம். சொல்லியிருக்கு பாருங்க, the loop function runs over and over again forever. இந்த லூப் பண்ணுற இந்த ஃபங்க்ஷன் திருப்ப 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 வேலை செஞ்சோண்டே இருக்குமென்னு சொல்லி இந்த கமெண்ட்டில் எழுதியிருக்கு. இதே போல் இந்த லூப்புக்குள்ள எழுதியிருக்கிற இந்த முக்கியமான இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னத்துக்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி லைன் கமெண்ட்டில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். டர்ன் த எல்இடி ஆன், இதை எல்இடியை ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன கோடிங் ஆமென்னு சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கு. அதே போல் தான் இங்கே ஒவ்வொரு வரிகளுக்கும் இது என்னென்ன கோடிங்ஸ்ன்றதை குறிப்பிட்டிருக்கிறோம். இது நாங்கள் எங்களுக்கு தேவை ஏற்படாத பட்சத்தில் ரிமூவ் பண்ணி விடலாம், டிலீட் பண்ணி விடலாம். அது எந்த விதத்துலையும் எங்களுக்கு கோடிங்கை அப்செட் பண்ணாது. எங்களுடைய தனிப்பட்ட விளக்கத்துக்காக தான் நாங்கள் இந்த கமெண்ட்ஸுகளை நாங்கள் எழுதுகிறோம். முதல் பாக்கெட்டில் இது ஒரு பெரிய கோடிங் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ வெறும் ஒரு சின்ன கோடிங். இதில் இருந்த கமெண்ட்ஸுகள் எல்லாத்தையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். அது இந்த ஆர்டினோ வேலை செய்கிறதுக்கு எந்த விதத்துலையும் அவசியம் இல்லை. ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிவிலையும் நாங்கள் செமிக்கலனால் குறியிடணும். லூப்பும் சரி, இந்த ஒயிட் செட்டப்பும் சரி, ஒரு அடைப்புக்குறியால் திறக்கப்பட்டு ஒரு அடைப்புக்குறியால் முடிவடையும். அந்த 2 அடைப்பு குறிக்கும் உள்ளே தான் நாங்கள் இந்த செட்டப்புக்கான ஃபங்க்ஷன்ஸை எழுதுறாலும் சரி, இந்த லூப்புக்கான ஃபங்க்ஷன்ஸை எழுதுறாலும், ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறாலும் சரி, அதுக்கெல்லாம் எழுதுவோம். அது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிவிலையும் நாங்கள் செமிகோலன் போட்டு முடிச்சிருக்க வேண்டும். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ஒயிட் செட்டப் இருக்குது, இங்கே ஒயிட் லூப் இருக்குது. இப்போ நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம், சரியாக இருக்கிறோமான்னு செக் பண்ணி பார்ப்போம். கம்பைல் ஆகுது, செக் பண்ணி பார்க்குறதுக்கு இதுதான் பட்டன், கம்பைலிங் பட்டன். டன் கம்பைலிங். ஸோ சரியாக எழுதியிருக்கோம். இப்போ செட்டப் இல்லாமல் இந்த கோடிங் ரன் ஆகுமான்ட்டு பார்ப்போம். செட்டப்பை டீல் பண்ணுறோம், செக் பண்ணி பார்க்குறோம். நோ எரர் கம்பைலிங். ஓகே, இப்போ செட்டப்பை திருப்பி போடுறோம். இப்போ லூப் இல்லாமல் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போவும் எரர். ஸோ இந்த செட்டப் இல்லாமையும் இந்த லூப்பால் வேலை செய்ய இயலாது, இந்த லூப் இல்லாமையும் இந்த செட்டப்பால் வேலை செய்ய இயலாது. ஸோ இந்த ஆர்டினோ கோடிங் வேலை செய்கிறதுக்கு செட்டப்பும் தேவை, இந்த லூப்பும் தேவை. இப்போ இந்த செமிகோலன் இல்லாமல் இந்த கோடிங் ரன் ஆகுமான்றதை செக் பண்ணி பார்ப்போம். சரியான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். கம்பைலிங். நோ எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் அடைப்புக்குறி. ஸோ இதுக்கு முதல் இவ்விடத்தில் ஒரு செமிகோலன் தேவை என்று அதுவாகவே கண்டுபிடிச்சு சொல்லுது. ஓகே, இப்போ திருப்பி செக் பண்ணி பார்ப்போம். இப்போவும் அதே தான் சொல்லுது. இதுக்கு டிலேக்கு முன்னாடி ஒரு செமிகோலன் இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி இங்கே இருக்கு, இங்கே ஒரு செமிகோலன் இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். டன் கம்பைலிங். இப்போ தான் இந்த கோடிங் வந்து முட்டு பெற்றிருக்குது. இந்த டியூட்டோரியலில் ஆர்டினோ ப்ரோக்ராமிங்க பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன விடயம் என்றதை நீங்கள் பார்த்து விளங்கி கொண்டிருப்பீங்க. அடுத்தடுத்து வர்ற எபிசோடுகளில் நாங்கள் எப்படி இந்த கோடிங்ஸ், அதாவது இதில் எழுதியிருக்கிற இந்த கோடிங்ஸ் எல்லாம் நாங்கள் எப்படி நாங்களாகவே எழுதலாம் என்றதை ஒவ்வொரு ப்ராக்டிக்கலோட பார்ப்போம்.